ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு பேர்ட்ஸ் பார்க் போயிட்டுருந்தோம். நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், ஆனால் ஒரு போர்டையும் காணோம். அப்புறமேட்டு தான் இந்த போர்டு வந்தது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு. இங்கே வந்து பெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்களாமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்ப்போம். இதான் ரிசப்ஷன். இங்கே தான் எங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுத்தாங்க. அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பேரட்ஸ்க்கு போட கொடுத்தாங்க. இந்த பார்க் 6 months ஆயிருக்கு. இது வந்து ரேபிட்ஸ். இதை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கொய்யாப்பழம் போட்டிருந்தாங்க ரேபிட்ஸ்க்கெலாம். இந்த ஏரியாவில் கொய்யாப்பழம் தான் அதிகமாக கிடைக்குமாமா. அதனால் ரேபிட்ஸுக்கெல்லாம் கொய்யாப்பழம் போட்டிருந்தாங்க. அந்த மரத்தில் பேர்ட்ஸு பேரட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸை இப்படி கையை நீட்டிட்டு நின்றுட்டு இருந்தால் எல்லா பேர்ட்ஸும் பேரட்ஸும் வந்துச்சு. ஆனால் நாங்கள் பயந்தே போயிட்டோம். ஆனால் எங்களை ஒன்றும் ஹர்ட் பண்ணல. ஆனால் இந்த ஒரு கிளி மட்டும் ரொம்ப சேட்டைக்கார கிளியாக இருந்துச்சு. எங்கள் ஹேண்ட்பேக்கு பொய்யெல்லாம் கடிக்க வந்துருச்சு. ஆனால் ஒன்றும் ஹர்ட் பண்ணல. இந்த மாதிரி சமத்தா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதாங்க அந்த ட்ரீ. நான் எங்கள் கையில் வந்து 4 பேர்ட்ஸ் தான் உட்காந்து இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதோட சவுண்டும் சூப்பராக இருந்துச்சு. அதோட கலரும் டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வான்கோழி, கோழி, டக் எல்லாமே இங்கே இருக்குது. இது ஒரு எலி வெரைட்டிங்க. இது பேர் வெள்ளை எலியாமுங்க. இதுக்கும் கொய்யாப்பழம் தாங்க போட்டாங்க. அது பாட்டுக்கு சமத்தா கூண்டுக்குள்ளே உட்காந்து கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதான் அந்த பேரட்ஸ்லாம் வாழ்கிற கூண்டு. இதுக்கு மேலே சாப்பாடு கொடுக்க என்னென்னமோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்கங்க. அதை அந்த பேரட்ஸ்லாம் மேலே வந்து அதுவாகவே மூடியெல்லாம் திறந்து அதுவாகவே சண்டை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்க திறந்த ஓனர் பேர் அர்ஜுன். அவர் ஃபஸ்ட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இங்கே வந்து ஒரு பார்க்கே ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த பார்க்கை டோட்டலாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 hour ஆகுங்க. அப்படியே இப்போ வெளியே வந்தால் வான்கோழி இருக்கிற இடங்க. இங்கே வான்கோழிக்குன்னே தனியாக ஒரு கூண்டு கட்டி வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஷீப் வச்சுருக்காங்கங்க. இந்த ஷீப் வந்து அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்கு. இதாங்க நான் இங்கே நாங்கள் வந்து ஷீப்பை தொட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. இதாங்க என் தங்கச்சி. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து இந்த ஷீப்பை தொட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. ஷீப்புக்கு பக்கத்துலேயே ஒரு ஹார்ஸ் வச்சுருக்காங்கங்க. இந்த ஹார்ஸோட வெரைட்டி பேர் பூனிங்க. அப்புறம் இந்த ஹார்ஸுக்கு வந்து 9 years ஆகுதாங்க. இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் வளருமாமா.
இவர் தாங்க நான் முன்னாடி சொன்ன அந்த ஓனர் அர்ஜுன். இவர் தாங்க எங்கள் ஹார்ஸ் மேடை ஏற்றி விட்டார். நாங்கள் ரைடுக்கு கேட்டோம், ஆனால் அவர் சொன்னார் இவருக்கு காலையில் ஏதோ பண்ணணும், அதனால் இப்போ ரைடு போக முடியாதுன்னு சொன்னாங்க. நானும் தங்கச்சியும் சேர்ந்து மேலே மட்டும் உட்காந்தோங்க. இதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் ஒரு ஃபிஷ் ஸ்பா இருக்குது. அதுக்கு பெரியவங்களுக்கும் 40 rupees, சின்ன பிள்ளைங்களுக்கும் 40 rupees. இதாங்க அந்த ஃபிஷ் ஸ்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.